சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். நம் கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்து நிற்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ? அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? வெள்ளி முகம் 12 கண்டார் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோ. அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று வணிந்து நிற்போம். பக்தருக்கென்று திறந்திருக்கும் தன் பழனியை கண்டுகொள்வோ. அங்கு பாழாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து வணிந்து நிற்போம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தெண்டாயுதம் அல்லவோ? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றும் ஒரு செட்டி மகள் அல்லவோ? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோ. குத்தட்டுமே முள்ளும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்வோம். 60 ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் முருகன் குமரன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு கால்கள் நடக்கின்ற நடையிலே தானுய கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழி விடும் கச்சிதமாய் சென்று கால்களில் விழுவோம். கால்களில் விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம். காவிரி போல் வளர்வோம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்தவுடன் பழனிமலை ஆண்டிய இதயத்தில் வணங்கி வந்தேன். ஒரு மனமே ஒரு கந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயழியும் துன்பம் என்று பொறுத்தனே பொன் பழனி ஆண்டவன் பொறுமைக்கும் எல்லை உண்டு. அருள் எனக்கு காராமல் பதில்